ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இப்போது நம்ம ஜனவரி 1, 2026 கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி 125cc செக்மெண்ட் பைக்ஸ் அண்ட் ஸ்கூட்டர்ஸில் ஏபிஎஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ February 2026 ஆகிடுச்சு. இது வரைக்கும் ஒரு சில பிராண்ட்ஸில் இன்னும் ஏபிஎஸ் மாடல் எப்போ வரும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அதுக்கான ஒரு பதில் தான் இந்த வீடியோ. இப்போ நம்ம ஹோண்டாவை பற்றி பார்ப்போம். ஹோண்டாவில் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்க 4 மாடல், இந்த 4 மாடல்லையும் உங்களுக்கு வந்துட்டு ஏபிஎஸ் பிரேக்கிங் அப்டேட் கொடுப்பாங்க. அது எப்போன்னா, இப்போ வந்துட்டு நீங்கள் ஷைன் 125 ஆகட்டும், இல்லை SP 125, இல்லை ஆக்டிவ் 125 அண்ட் D 125 4மே டிஸ்க் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த 2 மாடல் ஷைன் 125 அண்ட் SP 125 ரெண்டுத்துலையுமே ட்ரம் வெர்ஷன்ஸுமே இப்போ வரைக்கும் அவைலபிள் இருந்துகிட்டு தான் இருக்குது. அண்ட் இந்த 4 மாடல்ஸுமே வந்துட்டு டிஸ்க் ஆப்ஷன் இருக்குது, வித் சிபிஎஸ் பிரேக்கிங் ஆப்ஷனோட தான் இருக்குது. எனிவே இந்த ஏபிஎஸ் மாடல் கொடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு இந்த சிபிஎஸ் பிரேக்கிங் ஆப்ஷனை வந்து கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு சிங்கிள் சேனல் ஏபிஎஸோட கண்டிப்பாக வந்துட்டு லான்ச் பண்ணுவாங்க. இதுவே மார்ச் ஸ்டார்டிங் இல்லைனா மார்ச் எண்டுக்குள்ளே உங்களுக்கு ஹோண்டாலேருந்து இந்த அப்டேட்ஸ் கொடுத்துருவாங்க. ஒரு சில பிராண்ட்ஸ்லையுமே மற்ற பைக்ஸில் ஒரு சில செலக்டட் மாடல்ஸில் ஏபிஎஸ் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் இருக்குது. அண்ட் இப்போ வர உங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி ட்ரம் வேரியண்ட் வரைக்கும் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஷைன் ஆகட்டும், SP 125 ஆகட்டும், அதை கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தாராளமாக ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த ஓல்டு ஸ்டாக்ஸ் அண்ட் கிளியரன்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு மேபி ஜனவரிலேருந்து அவங்க ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். வந்துட்டு மார்ச் இல்லைனா ஏப்ரல் ஃபஸ்ட் வீக்கில் உங்களுக்கு கையில் கிடச்சிரும் கைஸ். அண்ட் இந்த சிபிஎஸ் ஆப்ஷன் பொறுத்தவரை உங்களுக்கு ஷைன் 125, SP 125 அந்த சிங்கிள் பார்ட் கேலிப்பர்ஸோடு வரும். அவங்களுக்கு ரியர் பிரேக்ஸை பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் எண்டும் ஆக்ட் ஆகும் தான் சிபிஎஸ். இங்கே ஸ்க்ரீன்லேயே பார்ப்பீங்க. ஆக்டிவ் 125 அவங்களோட ஸ்கூட்டர்ஸ் D 125 அதுலேயுமே சிங்கிள் பார்ட் கேலிப்பர்ஸோட உங்களுக்கு ரியர் பிரேக்ஸை எப்போ பிடிக்கிறீங்களோ உங்களுக்கு வந்துட்டு ஃப்ரண்ட் எண்டை பொறுத்தவரை 30% உங்களுக்கு வந்துட்டு ஃப்ரண்ட் எண்டும் உங்களுக்கு அப்ளை ஆகும். 30% அதுதான் வந்துட்டு இந்த சிபிஎஸ் பிரேக்கிங் ஆப்ஷன்ஸ். ஸோ அதை வந்துட்டு கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ எனிவே இன்ஃபேக்ட் இது வந்துட்டு மற்ற சில பிராண்ட்ஸ்லேயும் இந்த சிபிஎஸ் ஆப்ஷன் இருக்கும். அது இன்டெகிரேட்டட் பிரேக்கிங் சிஸ்டம், சிங்க்ரனைஸ்ட் பிரேக்கிங் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. இப்போ நான் டெமோ காமிக்கிறேன். ரியர் பிரேக் அப்ளை பண்ணிட்டேன். என்னோடய சுண்டு விரலில் மட்டும் அப்ளை பண்ணுறேன் பாருங்கள். ஃப்ரண்ட் எண்டு வந்துட்டு ஒரு அளவுக்கு அப்ளை ஆகிருக்கு அந்த டிஸ்க் ஆப்ஷன். இதே வந்துட்டு ரியர் பிரேக்கை ரிலீஸ் பண்ணிட்டேன். ஸ்க்ரீனில் பார்ப்பீங்க வந்துட்டு உங்களுக்கு பிரேக் அடிக்கிற சவுண்டு கேட்குதுங்களா? ஸோ இதுதான் அந்த சிபிஎஸ் பிரேக்கிங் ஆப்ஷன். ஸோ ஹோண்டாவை பொறுத்தவரை இந்த 4 125cc மாடல் ஷைன் 125, SP 125, ஆக்டிவா 125 அண்ட் D 125 4 இதுலையுமே இந்த டிஸ்க் ஆப்ஷன்ஸ் ஃப்ரண்ட்டில் டிஸ்க் ஆப்ஷன் இருக்கிறதுல சிபிஎஸ் உங்களுக்கு ஒர்க் ஆகும். பைக்கை பொறுத்தவரை உங்களுக்கு ரியர் பிரேக்ஸ்லேயே வந்துட்டு காம்பி பிரேக்கிங் லிங்க் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எப்போல்லாம் ரியர் பிரேக் அப்ளை பண்ணுறீங்களோ உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் ஒரு 30% வந்து அப்ளை ஆகும். அது எனிவே ஷைன் 125, SP 125 ட்ரம் ஆகட்டும் இல்லை டிஸ்க் வேரியண்ட் ஆகட்டும் ரெண்டுலேயுமே உங்களுக்கு வந்துட்டு அப்ளை ஆகும். ஈவன் ஆக்டிவ் 125 அண்ட் D 125 இது ரெண்டுக்குமே உங்களுக்கு சிமிலர் வந்து மெக்கானிசம் தான். பட் இப்போ ஏபிஎஸ் கொடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் எண்டில் உங்களுக்கு சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் ஆப்ஷன் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அண்ட் இந்த 4 மாடல்லையுமே உங்களுக்கு D 125 மட்டும்தான் பெடல் டிஸ்க் பிரேக்ஸ் ஆப்ஷன் வருது, அந்த ஹீட் டிசிபேஷனுக்காக. இப்போது இந்தியன் மார்க்கெட் படி உங்களுக்கு ஹீரோவில் எக்ஸ்ட்ரீம் 125 சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் வருது. அதே கிளாமர் 125 கிடையாது. இப்போ ரைடர் 125 வந்துட்டு உங்களுக்கு சிங்கிள் சேனல் ஆப்ஷன் வந்துடுது. பஜாஜ் பல்சரை பொறுத்தவரை நார்மல் பல்சர் 125 ஏபிஎஸ் கிடையாது. இதே NS 125 இருக்கு இல்லைங்களா, அதில் வந்துட்டு சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் ஆப்ஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது ஆல்ரெடி 2025 மிட் வேரியண்ட்லேருந்துட்டு உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கு. ஏன் ஹோண்டா ஹார்னட் 125cc கூட சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் வரும் கைஸ். இப்போது கவர்மெண்ட் வந்து அந்த மேண்டேட்ரி ஷைன் 125 ஏபிஎஸ்ங்கிறது மேண்டேட்ரி அந்த 125cc செக்மெண்ட்டுங்கனால எல்லா மாடல்ஸுமே கொடுத்துருவாங்க. ஈவன் வந்துட்டு எந்த 125cc ஸ்கூட்டர்ஸ்லையுமே இந்தியன் மார்க்கெட்டில் வந்துட்டு ஏபிஎஸ் ஆப்ஷன் கிடையாது. இப்போ நீங்கள் ஸ்க்ரீன்லேயே பார்ப்பீங்க யூனிகான் 150 வந்துட்டு அந்த சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஏபிஎஸ் பல்ஸ் ரிங் அந்த சென்சார் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி உங்களுக்கு வந்துட்டு ஷைன் 125 ஆகட்டும், SP 125, ஈவன் உங்களுக்கு ஆக்டிவா D 125 மற்ற ஒரு சில மாடல்ஸ் பல்சர் 125 சொன்னேன் இல்லைங்களா, அதே மாதிரி ஹீரோ கிளாமர் 125 அண்ட் இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்தவரை எந்த ஸ்கூட்டர் 125cc ஸ்கூட்டர்ஸ்லையுமே உங்களுக்கு ஏபிஎஸ் வந்து ஆப்ஷன் கிடையாது. அதுவுமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. பை த வே ப்ரைஸ் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிரும் அதுக்கு தகுந்தாப்பில். ஸோ சேஃப்டி மெஷர்ஸ்க்காண்டி கவர்மெண்ட் இந்த வந்து சொல்லியிருக்காங்க. இது மேபி எல்லா பைக் பிராண்ட்ஸ் அண்ட் ஸ்கூட்டர்ஸுக்கும் உங்களுக்கு வந்துட்டு ஏப்ரல் ஃபஸ்ட் வீக்லேருந்து அவைலபிள் ஆகிற மாதிரி கொடுத்துருவாங்க. அண்ட் இந்த டியோ 125 அண்ட் ஆக்டிவ் 125 பொறுத்தவரை 2 மாடல் ஸ்மார்ட் அண்ட் டிஸ்க் வேரியண்ட் ரெண்டுத்துலையுமே உங்களுக்கு அந்த ஏபிஎஸ் ஆப்ஷன் வரும். அண்ட் அங்கே பார்த்துக்கிட்டு இருக்க ஷைன் 125 SP 125 வந்துட்டு உங்களுக்கு சிங்கிள் வேரியண்ட் தான் எனக்கு தெரிஞ்சு கொடுப்பாங்க. பிகாஸ் ஏபிஎஸ் அப்டேட் வரப்போகுது அப்படிங்கிறனால ட்ரம் வேரியண்ட்டுக்கான வேலையே இங்கே கிடையாது.
அண்ட் ஸோ உங்களுக்கு வந்துட்டு இந்த ஷைன் 125 அண்ட் SP 125ல ரியர் இப்போ வரைக்கும் 130 mm ஆஃப் ட்ரம் பிரேக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஈவன் ஆக்டிவ் 125 அண்ட் DA 125 நீங்கள் சைடில் பார்ப்பீங்க, அதுலேயுமே 130 mm ஆஃப் ட்ரம் பிரேக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அது டிட்டோ அப்படியே தான் வரப்போகுது. மேபி இப்போ ஹார்னட் 125லலாம் ஃப்ரண்ட்டில் சிங்கிள் சேனல் ABS வருது, அது மாதிரி ரியரில் வந்துட்டு டிஸ்குவேர்ஷன் அது மாதிரி எதுவும் கொடுக்கலாம். அண்ட் உங்களுக்கு இந்த டீட்டெயில் ரிவ்யூ ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். இந்த பைக்ஸை பற்றின ஆல்ரெடி டீட்டெயில் ரிவ்யூ வந்துட்டு உங்களுக்கு நம்ம சேனலில் போட்டிருக்கோம். மேலே ஐகார்ட்லேயும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த அப்டேட் என்னென்னா, உங்களுக்கு ஏதாவது ஸ்டிக்கர் கிராஃபிக்ஸ் மாற்றலாம், இல்லைனா கலர் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணிடலாம். இந்த 2026 ABS மாடல் வரப்போகுது இல்லைங்களா, அதை பொறுத்தவரை அஃபிஷியல் டீட்டெயில்ஸ் எதுவும் வரல, வந்துச்சுன்னா நான் போஸ்ட் பண்ணுறேன். அதே மாதிரி தான் ஆக்டிவ் 125 DA 125க்கும் ஏதாவது வந்துட்டு ப்ரொவைட் பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு ஃப்ரண்ட் மட்கார்டில் வந்துட்டு ABS அப்படிங்கிற வந்து ஸ்டிக்கருமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. யூனிகான் 160ல் இருக்குது பார்த்தீங்களா ABS, அந்த சிங்கிள் சேனல் ABS ஸ்டிக்கர்ஸு, அது மாதிரி ஈவன் வந்துட்டு உங்களுக்கு ஆக்டிவ் 125 DA 125 இது நிறைய பேருக்கு தெரிஞ்சது தான், இருந்தாலும் உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். ஸோ அந்த ஸ்டிக்கர்ஸுமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் கைஸ். அண்ட் இன்ஜினை பொறுத்தவரை எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு ஸ்பெக்கும் மாற்ற போகிறது. பொல்யூஷன் ஸ்னாப்ஸ் OBD2B ரெகுலேஷன்ஸ் படி அதே தான் வரப்போகுது. 125cc இன்ஜின், ஒரு ஹோண்டா பொறுத்தவரை ரிஃபைன்ட் அண்ட் ஸ்மூத்னஸ் கொடுக்கக்கூடிய இன்ஜின். மைலேஜும் உங்களுக்கு இந்த 4 மாடல்ஸுமே நல்லா ரிட்டைன் பண்ணலாம். அண்ட் பிக்கப்பும் வந்துட்டு உங்களுக்கு ஓரளவுக்கு மாடரேட்டாக தான் இருக்கும். ஸோ இதுதான் கைஸ் இந்த ABS மாடல் டீட்டெயில் ரிவ்யூ. எல்லா பைக்ஸ் அண்ட் ஸ்கூட்டர்ஸுக்கும் உங்களுக்கு April 1 உங்களுக்கு கண்டிப்பாக எல்லா ஷோரூம்ஸ்லேயும் அவைலபிள் இருக்க போகுது. ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன் கைஸ். அண்ட் ஹோண்டா இப்போ ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ண ஷைன் 125 ஸ்பெஷல் எடிஷன்லையும் அந்த ABS ஆப்ஷனை பற்றி எதுவும் சொல்லலை. அதோட டீட்டெயில் வீடியோ வந்து மேலே ஐகார்ட் லிங்க், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். அது ஒன்றும் இல்லை, கீழே போட்டு